டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுக்குன்னே தனியாக நான் துண்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி டவல் வச்சிருக்கேன். டவல் வச்சு நம்ம இது பண்ணலான்னு பார்க்கலாம். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து போட்டு வச்சிருக்கேன் நம்ம எண்டிங் பண்ணுறதுக்காக. நீங்கள் இப்படி வந்துட்டு உள்டாவாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே தெரிவிக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்துட்டு ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ஓகேங்களா, இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு நீட்டாக உங்களுக்கு வரும். பட் நீங்கள் கரெக்டாக சைடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இதாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துக்கு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பண்ண வரல, உங்களுக்கு அட்டாச் பண்ணதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிஷினில் பெரிய தையல் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கிட்ட இப்போ வந்து மிஷின் கிடையாது. ஏன்னா யார் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாத்துக்கிட்டையும் மிஷின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருக்காது. ஓகேங்களா, இப்போ என்கிட்ட மிஷின் இல்லை அப்படிங்கும்போது நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே பாருங்கள், இங்கே இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது பண்ணி இந்த மாதிரி எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் எல்லாமே கவர் ஆகிடும். இதே மாதிரியே நீங்கள் எம்மிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். ஓகேங்களா, எம்மிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து எம்மிங் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, நார்மல் சூயிங் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஜரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக எது யூஸ் பண்ணுற வருதோ அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நான் எனக்கு என்னென்ன வருதோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு செப்பரேட்டாக ஒரு லைனிங் கிளாத்து இல்லைனா ஒரு டவல் அந்த மாதிரி நீங்கள் வந்து பத்திரமா இதுக்குன்னே வச்சுருங்க. நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுறது வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதுக்குன்னே இப்படியே வச்சுருக்கேன் இந்த டவலை. ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அடியே ஃப்ரேம் வச்சுருக்கேன். கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச் பண்ணது வந்து நான் போட்டிருக்கேன். என்னோடய மார்க்கிங் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு பக்கமாக வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா எனக்கு வந்து எட்டி போட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடம் எனக்கு ஃபுல் ஒர்க் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. இது ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு டைட் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும். டைட் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா போட்டோன்னே இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகலை. இந்த மாதிரி நான் தள்ளுறேன் இல்லையா, இதுவே டக்குன்னு உள்ளே போயிடுது. டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா மறுபடியும் கிளாத் வந்து லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இங்கே டைட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கொஞ்சம் ஒரு 2 சுற்றிட்டேன். சுற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் டைட்டாக போடுற பாருங்கள், இதுவே எனக்கு லூஸாக தான் தெரியுது. ஓகேங்களா, இதுவே எனக்கு லூஸாக தான் இருக்குது. ஸோ திருப்ப நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு போடுங்க. ஓகேங்களா, ஒரே டைம் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அது வந்து ரொம்ப டைட்டில் போயிடும். ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்க, என்னதான் இருந்தாலும் உள்ள ஒரு பக்கம் வந்து போகாது. ஒரு பக்கம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். நீங்க போட்ட பக்கம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தள்ளிட்டு வாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, இப்போ எனக்கு இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ டைட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கையில் வந்து இது பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா, எக்ஸஸ் கிளாத்தை எல்லாமே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் டைட் ஆயிரும். நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்துட்டு கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரேமை வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்கிறது, ஐ மீன் நெகுரும் கிளாத்து கேஃபாக விழுகும். ஸோ இப்போவே கேஃப் விழுகும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா அது மூவே ஆகாது. நீங்கள் கலட்டுற வரைக்கும் அது வந்துட்டு லூஸே ஆகாது. ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் லூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம ப்ளவுஸ் வந்து போட முடியாது. ஸோ 3 days 4 days வச்சு போடும்போது அந்த நம்ம மொபைல் மேலே வைப்போம், நம்ம வந்து பீட்ஸ் மேலே வைப்போம், பாக்கெட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாக்கெட் வைப்போம். அந்த கிராம்லாம் வெயிட் ஆக அந்த இது வந்துட்டு குறையும். ஓகேங்களா, அதுக்காக இந்த மாதிரி டைட் நல்லா 4 பக்கம் நல்லா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க.